உங்களை மாதிரி கல்லூரியில் படிச்சுட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த பெண், சென்னையை சேர்ந்த வாலிபன் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்பா அம்மா பொண்ணு பார்க்குறாங்க, கேட்கல. நான் சொல்லுவதை கூர்மையாக கவனிங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான். 6 மாதம் ஒழுங்காக போகுது வாழ்க்கை. கணவன் அலுவலகத்திலேருந்து வரும் வரை காத்திருந்து 2 பேரும் ஐடி படிச்சுட்டு, ஐஐடியில் படிச்சுட்டு ஒரு பையன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இந்த பொண்ணு 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்குது, அது 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 6 மாதத்தில் அந்த பெண் கருவுறுகிறாள். 3 மாத கரு. கணவன் வரும் வரை காத்திருந்து நான் கருவுற்றிருக்கிறேன் என்று கணவன் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவான் என்று சொல்லுகின்றார். அடுத்த நொடி சொல்கிறான், கருவை கலைச்சிருங்கிறான். அதிர்ந்து போகின்றாள். ஏங்கிறா, கலைச்சிருங்கிறான். கணவனுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. என்ன காரணம்னு பார்க்குறா, இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது. கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் அது தொடர்பு வருடங்களாக. அதுதான் காரணம் இவன் இது மாதிரி நடக்கிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா சண்டை வருது, விரட்டிடுறான், வீட்டுக்கு வந்துடுறா, கோயம்புத்தூருக்கு வந்துடுறா. கருவை கலைக்க சொல்கிறாங்க அம்மா அப்பா, வேண்டான்ட்டா. 10 மாதம் ஆகுது, குழந்தை பிறக்குது. பையனோட அம்மா அப்பா, பெண்ணோட அம்மா அப்பா 2 பேர் ஒழுக்கத்தை பற்றி உங்களுக்கு பேசி கொண்டிருக்கின்றேன். போகிறாங்க, பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்குறாங்கடா, தயவுசெய்து வாடான்னு கூப்பிட்றாங்க. 4 நாள் கழித்து வர்றேன் போங்கன்னா அவங்க அம்மா அப்பாவும் போய் கூப்பிட்றதுனால சொல்கிறான். 4 நாள் கழித்து வர்றான் கோயம்புத்தூருக்கு. மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் ஆளுகின்றார்கள். ராத்திரி தங்குறான். தானாட விட்டாலும் தசையாடும் என்று இரவு 1:30 மணிக்கு அந்த தாய் திடீர்னு முழிச்சு பார்க்குறா, குழந்தைய காணும். பக்கத்தில் இருக்கிற கணவனை எழுப்பி குழந்தை எங்கேங்கிறா. கிணத்துல தூங்குது, போய் பாருங்க. ஓடி போய் கிணத்துல பார்க்குறா, கிணத்துல குழந்தை செத்து தூங்குது. அவளும் கிணத்துக்குள்ளே போகிறா. எல்லாரும் போராடி மறிக்கிறாங்க. நேரம் கருதி சொல்லுகின்றேன், இவன் கிணத்துல போட்டு கொள்கிறான். சேம் ரிப்ளிகா இதே மாதிரி படித்த 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பெங்களூரில் வேலை பார்க்குறான். இவன் கிணத்துல போட்டு கொள்கிறான். அவன் தன்னுடைய குழந்தையை சுவற்றிலே அடித்து கொண்டுகின்றான். எதற்காக உங்களுக்கு இந்த படிப்பு? எதற்காக உங்களுக்கு இந்த பணம்? ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது என்பதை உங்களுக்கு யார் சொல்லித் தருவது? குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை நாம் உருவாக்கிவிட்டோம். நெறி தவறாமல் வாழ்கின்ற குழந்தைகளை உருவாக்குவதற்கு தவறிவிட்டோம் என்பதுதான் காவல்துறை அதிகாரியான என்னுடைய கண்ணியமான ஒரு கணிப்பு. யாரிடத்தில் இருக்கின்றது இது? ஏன் இப்படி ஆனோம்? சிந்திருங்கள். ஒழுக்கத்தோடு வாழ்வதை தவிர நம்முடைய அடிப்படை சொத்து வேறு என்னவாக இருக்க முடியும்? இங்கு சொன்னார்களே மிக சிறந்த பேச்சாளர் என்றெல்லாம், இது எப்படி சாத்தியப்பட்டது? உங்களுக்காகவே சொல்லுகின்றேன், எனக்காக அல்ல. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற இந்த சொற்பொழிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக இதையே செய்பவர்கள் இருக்கின்றார்கள். காவல்துறையிலிருந்து விடுபட்ட பிறகு டிவி பார்த்துட்டு படுத்திருக்கிற டம்மி பீஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்விலிருந்தே உதாரணத்தை சொல்லுகின்றேன். நான் போய் பேசுகிற இடத்துலலாம் கேட்பாங்க, நீங்கள் என்ன தமிழ் எம்ஏவா? நான் எம்எஸ்சி சுவாலஜி. தமிழ் எம்ஏன்னா என்ன, அதில் என்ன தான் இருக்கும்னு அதுக்கப்புறம் சேர்ந்தேன். தமிழ் எம்ஏல யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தேன். இன்று 30 ஆண்டுகளாக இந்த துறையிலே பேசி கொண்டிருப்பவர்கள் அத்துணை பேரையும் தாண்டி இறைவன் அதிகமாக தேடப்படுகின்ற, தேவைப்படுகின்ற மனிதனாக என்னை உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறார் என்றால் அத்துணைக்கும் காரணம் மொழியும் இறைவனும் என்னுடைய உழைப்பும் படிப்புமே. இதை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடும். அதெல்லாம் செய்யாமல் சும்மாவே இருந்துட்டு உலகத்திலே நான் பெரிய ஆள் ஆகணும்னா எப்படி? Without clearly defined goals, you are like a brain surgeon operating with a blind fold on. பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனக்குத்தானே எழுதிக்கிறான். ப்ரூஸ்லி நியூயார்க்கில் பிளானட் ஆடிட்டோரியம்னு ஒரு இடம் இருக்குங்க. அதில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா சீக்ரெட்னு ஒரு முத்திரை குத்தி ஒரு லெட்டர் தொங்க. உள்ள நுழைஞ்சோன்னு அதை படித்து பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுப்பான். படித்து பார்த்தா அதில் சொல்கிறான், 1970ஆம் ஆண்டுகளிலே ஒத்த பைசா இல்லாமல். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, உங்களுடைய தாளாளர் இங்கே வந்து இறங்கும்போது கன்னியாகுமரியில் எப்படி அவர் இன்னொருத்தர் வந்து இறங்கினாங்க, யார்கிட்ட வந்தாங்க, அவங்கெல்லாம் எப்படி உதவி பண்ணாங்க. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சுஸ்ங்கிறத அவருடைய பேச்சில் நான் பார்த்தேன். யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் இல்லாதவர்கள் கூட தனக்கு எப்படி இந்த நிலை வருவதற்கு கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வெர்ச்சுஸ், சிசாரோ ரோமன் எம்பையர் சொல்கிறான். அப்போது
இந்த மாதிரி ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் உதவி செய்கின்றார்கள் என்று பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, லட்சியம்னு சொன்னால் அந்த லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்றால் சும்மா நினச்சிட்டு இருக்கிறது பத்தாது. ப்ரூஸ்லி எழுத கடிதத்தை படித்தா 1970ஆம் ஆண்டில் ஒரு டாலர் கூட இல்லாமல் ஹாங்காங் சொந்த ஊர், ஆசியாவிலிருந்து வந்த ஒரு மனிதனாக அமெரிக்க மண்ணிலே நிற்கின்றேன். 1980க்குள் 10 ஆண்டுகளுக்குள் 100 கோடி அமெரிக்க டாலரையாவது நான் சம்பாதித்திருப்பேன் என்னுடைய திறமையின் மூலமாக. இது சத்தியம்னு எழுதியிருக்கான். 1973 என்டர் த டிராகன் படம் வந்துச்சு. 100 கோடி இல்லை, 1000 கோடிகளை சம்பாதித்தான். அதுதான் லட்சியம். நான் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறது யோசனை. இந்த தேதியில் நான் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறது லட்சியம். நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே என்ன? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவன் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் விமோசனம் தர முடியாது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை எந்த மனம் தாங்கி நிற்கிறதோ எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். அருணிமா சின்கான்னு ஒரு பொண்ணு அமராவதி எக்ஸ்பிரஸில் டெல்லிக்கு போயிட்டுருக்கா. வாரணாசியிலேருந்து ஃபுட்பால் பிளேயர், நேஷ்னல் ஃபுட்பால் சாம்பியன். ஒரு 3 பேர் அது கழுத்தில் இருக்க செயினை பறிக்க வர்றான். ஃபுட்பால் பிளேயர் சண்டை போடுறான். 3 பேர் சேர்ந்து தூக்கி எதிர்த்த மாதிரி இருக்கிற ட்ராக்ல தூக்கி போடுறான். எதிர்த்த மாதிரி ட்ரெயின் வருது, ஒரு கால் துண்டா போய் விழுந்துருது. இரவு முழுவதும் ட்ராக்ல கிடக்கிறான். நடந்த சம்பவம். எலி துண்டிக்கப்பட்ட காலின் மீதி உள்ள பகுதியை எலி திங்கிது, கடிக்குது. ராத்திரியில் பார்க்குற அவரால் அசைய முடியல, ஸ்பைனல் கார்டு அடிபட்டுருச்சு. காலையில் வில்லேஜஸ் பார்த்துட்டு தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்புறம் ஃபுட்பால் பிளேயர்னு தெரிஞ்ச உடனே எய்ம்ஸுக்கு கவர்மெண்ட்டே அழைச்சிட்டு போய் சேர்க்குறாங்க. 6 மாதத்தில் ஒற்றை காலோட வெளியில் வர. இரவு முழுவதும் யோசிக்கின்றாள், சிந்திக்கின்றாள். நம்ம இப்படியே என்ன ஒத்த கால் போயிடுச்சுன்னு நினச்சி செத்து போகிறதா, இல்லை இறைவன் கொடுத்த இன்னொரு கால் இருக்கு அதை வச்சு ஏதாவது சாதிக்கிறதா? ஒலிம்பிக்கில் விளையாடணும், உலக கால்பந்தாட்டத்தில் பங்கு பெறணுங்கிற கனவு சிதைந்து போய்விட்டது. ஆனால் எதையாவது ஒன்று சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சாதனையாக இருக்க வேண்டும். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயம்பாம் பாரதி. என்ன அர்த்தம்? பிறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டோம், ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம். 1 to 5 இறையன்பு. 1ன்னா ஒரு கல்யாணம், 2ன்னா 2 பிள்ளைங்க, ஒரு 4 வீலர், ஒரு 3 பெட்ரூம், ஒரு 5 டிஜிட்டில் 10,000 ரூபா சம்பளம். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதற்காகவா கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கை? ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள் நாம் என்று யோசிக்க வேண்டாமா? அப்படி இவ யோசிக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடந்தது 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம். 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே எவரெஸ்ட் சிகரத்திலே ஒற்றை காலோடு ஏறி சாதனை படைத்த பெண்மணி அருணிமா சின்கா என்ற பெயரை பெற்றார். பிறக்கும் போதே கண்ணு தெரியாது. ஹெலன் கெல்லர் கோடிக்கணக்கான பார்வையற்றவர்களுக்கு பிரெய்லி எழுத்த கண்டுபிடிச்சார். எப்படி முடிச்சு நினைச்சு பாருங்க. 26 வயதிலே 2 காதும் கேட்கின்ற சக்தியை இழந்தது பீத்தோவனுக்கு. உலகத்தில் மிக அருமையான இசையை அமைத்தவன் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இடுப்புக்கு கீழே உணர்வே கிடையாது, விரல் நுனிகளால் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறி காட்டினான். லிசி த பியூட்டிஃபுல்னு ஒரு புக் இருக்குங்க. ஒரு பொண்ணோட 8 வினாடி வீடியோ ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. 8 வினாடி. அதை பார்த்தோன்னே 10 நிமிஷத்தில் 1000 பேர் இந்த பொண்ணை சுட்டு கொண்டுருங்க, இவ்வளோ அசிங்கமாக ஒரு பொண்ணு வாழவே முடியாது, அவ்வளோ அகோரமாக இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. அந்த பொண்ணு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, 1 பியூட்டிஃபுல் ஹார்ட் இஸ் பெட்டர் தென் 10 பியூட்டிஃபுல் ஃபேஸஸ். நான் சாதித்து காண்பிப்பேன். என்னை மற்றவர்கள் நம்பாத போது எவன் தன்னை நம்புகிறானோ அவனே மிகப்பெரியவன் என்று நிரூபித்து காண்பிப்பேன் என்று சொன்னால், லிசி த பியூட்டிஃபுல்ங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியை, தன்னம்பிக்கை பேச்சாளர், கல்லூரியிலே 3 ஆண்டுகளாக முதல் மாணவியாக இன்று வரை படித்துக் கொண்டிருக்கிறாள் ஆஸ்திரேலியாவில். எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது? சிந்தித்து பாருங்க.
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல்ங்கிறான். எல்லாத்தையோட கடவுள் படைச்சிருக்கிறாரு. அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறுகின்றோம். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். அதை நாம் கடைபிடிக்கின்றோமா? 6 மாதத்திற்கு முன்னால் அமெரிக்காவிலே அட்லாண்டா நகரத்திலே பேசுவதற்காக சென்றிருந்த போது அவர்கள் சொன்னதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். மிக முக்கியமானவர்கள் சொன்னது, ஒபாமா விடுபெறுவதற்கு உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து விடுபடுவதற்கு முன்னால் அமெரிக்காவில் இருக்கிற, நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன், அவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு போய் பார்க்குறான். இந்த பில்கேட்ஸை நாடு கடத்திடணுங்கிறான். அந்த ஆள் உலகத்தில் பணக்காரன், அவன் நம்மகிட்ட இருக்கிறது நல்லது, அவனை ஏன்டா நாடு கடத்த சொல்கிறீங்க? இல்லை 100 பேர் எடுத்தால் 60 பேர் இந்தியாக்காரனாக எடுக்கிறான், 40 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களா இருக்கான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் இங்கே ப்ரைஸ் வாங்கின பிள்ளைங்களெல்லாம் பார்த்தேன் நான். இப்படியே போனால் ஐடி துறை இந்தியாக்காரன்ட்ட போடுமையா? நீ பாரு, ஒரு சத்யா நாதல்லா யார், மைக்ரோசாஃப்டினோட சிஇஓ, ஒரு சுந்தர் பிச்சை யார், கூகுளோட சிஇஓ, சம்பளம் என்ன தெரியுமா? 130 கோடி ஒரு வருஷத்துக்குங்க, ஒரு மாதத்துக்கு 10 கோடி. நம்ம ஊரில் ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வருது. என்ஜினியர் படித்தவன் 100 பேர் அப்ளை பண்ணுறான் 10,000 ரூபா சம்பளத்துக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க 2 பேரும் என்ஜினியர் தானே, அந்த வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க, இந்த வீடு கலெக்டர் பங்களா விட பெருசாக இருக்குது, இது சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்டேன். நடந்த சம்பவம். அவன் சொல்கிறான், சொந்த வீடு சார். இது எவ்வளோண்ணே, டாலரில் கேட்குறீங்களா கரன்சியில் கேட்குறீங்களா? எனக்கு இந்திய பணம் தான் தெரியும், அதில் சொல்லுண்ணே. 27 கோடிண்ணா. இந்த காருண்ணே இது 2.5 கோடி ரூபாண்ணே. பணத்துக்காக மட்டும் சொல்லலை, ஒரு மனிதனுடைய முயற்சி எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்று பாருங்கள். உன் சம்பளம் என்னன்னு கேட்டான். 1 கோடிண்ணா. வருஷத்துக்கு அண்ணா? இல்லை மாதத்துக்குண்ணா. நீ எங்கே படித்தேண்ணா? யூஜி இங்கே படித்தேன், பிஜி அங்கே படித்தேன். எப்பட்றா எங்கள் ஊரில் இந்த மாதிரி 10,000 ரூபாய்க்கு நிற்கிறான், நீங்களாம் இப்படி? அவன் சொன்னான், இன் அமெரிக்கா தே ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ், இன் இந்தியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். அப்படின்னா 50 சப்ஜெக்டில் 30 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சுட்டு ஒன்றா 5 வருஷம் எழுதி பாஸ் பண்ணி வடிவேல் சொல்லுவான், அது மாதிரி நானும் ரவுடி தான், அது மாதிரி நானும் கிராஜுவேட்னு பட்டதாரின்னு ஊரில் அலைவான். அவன்லாம் கிராஜுவேட் இல்லை. இங்கே 5 வருஷம் பிடிக்கும்போது முடிச்சுட்டு வரும்போது பிஹெச்டி முடிச்சுட்டு உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டணும், தனியாக எப்படி சிந்திக்கணும்னு வெளியில் வருவான். அதான் சார் வித்தியாசம். நான் நினச்சேன், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. ஒரு வான்கோழி மயில் ஆடுறதை பார்த்துட்டு நானும் மயில் தான் ஆடினா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ, அது மாதிரி நானும் பட்டதாரின்னு சுற்றுறதுல என்ன இருக்குது நினச்சி பாருங்கள். அதற்காக உங்களுடைய பெற்றோர் இப்படியெல்லாம் உங்களை படிக்க வைக்கின்றார்கள்? சிந்தியுங்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே நேரம் கருதி சுருக்கிறேன். நான் உங்களுடைய பெற்றோர்கள் நல்லவங்களாக இருக்கிற காரணத்தினால தான் நீங்கள்லாம் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒழுக்கத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஒபாமா வந்து கூப்பிட்டு பில்கேட்ஸை உன்னை எல்லோரும் நாடு கடத்த சொல்கிறாயா அப்படின்னு பயந்துருவார் பில்கேட்ஸ்னு நினச்சார். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், ஏன்னு கேட்டார். நான் சொன்ன காரணத்தை சொன்னான். 100க்கு 60 பேர் இந்தியாக்காரனாக எடுக்கிறான், 40 பேர் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்காங்க, அதில் 30 பேர் பெண்களாகவே இருக்காங்க. உடனே அவர் சொன்னார், என்னை நாடு கடத்துவதை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீ என்னை நாடு கடத்துறதுனா தயவுசெய்து இந்தியாவிற்கு கடத்தி விடுங்கள். ஏன் அப்படி சொல்கிற? காரணம் இருக்குது அப்படின்ட்டு எழுந்து போயிட்டார். நேராக அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற கல்லூரிக்கு செல்கிற ஒபாமா ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். ஏன்டா உங்களுக்கெல்லாம் 100 வருஷமாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இந்தியாவில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் துறையில் ஐடி துறையில் கூட அவங்கள நீங்கள் ஜெயிக்க முடியாதடா, எல்லா சிஇஓவும் இந்தியாக்காரனாகவே இருக்கிறானு. ஒருத்தன் கூட பதில் சொல்லலை. உங்களுடைய கல்லூரி பேராசிரியர்களைப் போல இங்கிருந்து அங்கு பேராசிரியாக சென்று அமெரிக்க கிரீன் கார்டு பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு சென்று ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை உடனே நான் சொல்லுகின்றேன். அனுமதி வழங்கப்பட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார். நல்லா இருக்குல்ல? கைதட்டுறது சந்தோஷமாக இருக்கு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர். பெருமைதான். உள்ளபடியே நம்மளாம் அப்படி இருக்கிறோமா? காவல்துறை அதிகாரியாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். உங்களை மாதிரி கல்லூரியில் படிச்சுட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த பெண், சென்னையை சேர்ந்த வாலிபன் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க.
அப்பா அம்மா பொண்ணு பார்க்குறாங்க, கேட்கல. நான் சொல்லுவதை கூர்மையாக கவனியுங்கள். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான். 6 மாதம் ஒழுங்காக போகுது வாழ்க்கை. கணவன் அலுவலகத்திலேருந்து வரும் வரை காத்திருந்து 2 பேரும் ஐடி படிச்சுட்டு, ஐஐடியில் படிச்சுட்டு ஒரு பையன், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இந்த பொண்ணு 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்குது, அது 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 6 மாதத்தில் அந்த பெண் கருவுறுகிறாள். 3 மாத கரு. கணவன் வரும் வரை காத்திருந்து நான் கருவுற்றிருக்கிறேன் என்று கணவன் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவான் என்று சொல்லுகின்றாள். அடுத்த நொடி சொல்கிறான், கருவை கலைச்சிருங்கிறான். அதிர்ந்து போகின்றாள். ஏங்கிறா, கலைச்சிருங்கிறான். கணவனுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. என்ன காரணம்னு பார்க்குறா, இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது. கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் அது தொடர்பு வருடங்களாக. அதுதான் காரணம் இவன் இது மாதிரி நடக்கிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா சண்டை வருது, விரட்டிடுறான், வீட்டுக்கு வந்துடுறா, கோயம்புத்தூருக்கு வந்துடுறா. கருவை கலைக்க சொல்கிறாங்க அம்மா அப்பா, வேண்டான்டா. 10 மாதம் ஆகுது, குழந்தை பிறக்குது. பையனோட அம்மா அப்பா, பெண்ணோட அம்மா அப்பா 2 பேர் ஒழுக்கத்தை பற்றி உங்களுக்கு பேசி கொண்டிருக்கின்றேன். போகிறாங்க, பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்குறாங்கடா, தயவுசெய்து வாடான்னு கூப்பிட்றாங்க. 4 நாள் கழித்து வர்றேன் போங்கன்னா அவங்க அம்மா அப்பாவும் போய் கூப்பிட்றதுனால சொல்கிறான். 4 நாள் கழித்து வர்றான் கோயம்புத்தூருக்கு. மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் ஆளுகின்றார்கள். ராத்திரி தங்குறான். தானாட விட்டாலும் தசையாடும் என்று இரவு 1:30 மணிக்கு அந்த தாய் திடீர்னு முழிச்சு பார்க்குறா, குழந்தைய காணும். பக்கத்தில் இருக்கிற கணவனை எழுப்பி குழந்தை எங்கேங்கிறா. கிணத்துல தூங்குது, போய் பாருங்க. ஓடி போய் கிணத்துல பார்க்குறா, கிணத்துல குழந்தை செத்து தூங்குது. அவளும் கிணத்துக்குள்ளே போக போகிறா. எல்லாரும் போராடி மறிக்கிறாங்க. நேரம் கருதி சொல்லுகின்றேன், இவன் கிணத்துல போட்டு கொள்கிறான். சேம் ரிப்ளிகா இதே மாதிரி படித்த 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பெங்களூரில் வேலை பார்க்குறான். இவன் கிணத்துல போட்டு கொள்கிறான். அவன் தன்னுடைய குழந்தையை சுவற்றிலே அடித்து கொண்டுகின்றான். எதற்காக உங்களுக்கு இந்த படிப்பு? எதற்காக உங்களுக்கு இந்த பணம்? ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது என்பதை உங்களுக்கு யார் சொல்லித் தருவது? குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை நாம் உருவாக்கிவிட்டோம். நெறி தவறாமல் வாழ்கின்ற குழந்தைகளை உருவாக்குவதற்கு தவறிவிட்டோம் என்பதுதான் காவல்துறை அதிகாரியான என்னுடைய கண்ணியமான ஒரு கணிப்பு. யாரிடத்தில் இருக்கின்றது இது? ஏன் இப்படி ஆனோம்? சிந்திருங்கள். ஒழுக்கத்தோடு வாழ்வதை தவிர நம்முடைய அடிப்படை சொத்து வேறு என்னவாக இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள். இலக்கியம் படியுங்கள், தமிழ் படியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றனே, சும்மா சொல்லலை. தன் மனையாளை தனிமனை இருத்தி பிறன் மனைக்கு ஏகும் பேதையும் பதரே. தான் மனைவியை தான் வீட்டில் வச்சுட்டு இன்னொருத்தன் வீட்டுக்கு போகிறவன் பதறான், நெல் இல்லைன்ட்டான். தன் மனையாளை தாய்மனைக்கு அனுப்பி பின்பவள் பாரா பேதையும் பதரே. தாய் வீட்டுக்கு தன்னுடைய மனைவியை அனுப்பிச்சிட்டு அவளை போய் பார்க்காத பேத பதர்ன்ட்டான். நண்டு சிப்பி வேய் கதலி நாசமுறும் காலம் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல் போதம் தனம் கல்வி பொன்ற வரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். ஒருத்தனுக்கு கல்வி புகழ் எல்லாம் மேலே வர வர அவன் கெட்டு போகணும்னு நேரம் வந்துருச்சுன்னா அடுத்தவன் ஒய்ஃப் மேலே ஆசைப்படுவான்டான்ட்டான். இதை எப்போ சொல்லியிருக்கான்? 2000 ஆண்டுகளுக்கு முன். அப்போ நாம் எங்கே தவறுகின்றோம்? ஏன் தவறுகின்றோம்? பார்க்கின்றோமே பொள்ளாச்சி போன்ற சம்பவங்களை. இதெல்லாம் எங்கேருந்து உண்டாகும்? ஒரு கையகல செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. இந்த செல்ஃபோனை பற்றி சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட்லேயும் கேம்பியன் ஸ்கூல்லையும் பேரண்ட்ஸை பூரா வச்சு பேச கூப்பிட்டாங்க 3 ஆண்டுகளுக்கு முன்னால். சிறிய புஷ்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ், என்னோட பொண்ணோட டீச்சர். அதில் போய் நான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் செல்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிடம் உரையாற்றினேன். ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டான். அசந்துட்டேன் நான். என்ன யாருக்கும் தெரியாத நம்ம சொன்னோன்ட்டு. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் தெரியுமா? உங்களை தயவு செய்து நீங்களே காத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் இனம் தெரியாதவர்களிடமிருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தால் தயவு செய்து அக்செப்ட் பண்ணாத. இனம் தெரியாதவனுக்கு நீ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காத. ப்ரொஃபைலில் உன்னுடைய ஃபோட்டோ வைக்காத, உன்னுடைய செல்ஃபோன் நம்பரை வைக்காத, உன்னுடைய இமெயில் ஐடியை வைக்காத. ஃப்ரீ ஆப்ஸ், தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு. ஃப்ரீ ஆப்ஸ், ஃப்ரீ கேம், ஃப்ரீ ரீசார்ஜ் எதையும் டவுன்லோட் பண்ணாது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? சைபர் கிரைம் சொசைட்டியில் சைபர் கிரைம் எஸ்பியாக நான் ஒர்க் பண்ணுவேன். சைபர் கிரைம் மீட்டிங்காக போயிருந்தேன். இன்னும் என்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக. நான் இன்னொரு ஐஜி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றேன் உங்களுடைய நலன் கருதி. உள்ளே நுழையும் போது இன்னொரு எஸ்பி கேட்டார், சரி பாருங்க சார், என் ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு சார், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். செல்லை கொடுத்துட்டு வந்து உட்காந்தேன். அடுத்த செகண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. பேசிட்டேன் சார். 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபோன் எனக்கு வருது. ஐஜிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கமே, நான் கட் பண்ணுறேன்.
திரும்ப எதிர்த்த மாதிரி இருக்கிற ஐஜி நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. அவர் ஃபோனை பார்க்குறேன், அவர் ஃபோன் டேபிளில் இருக்குது. சார் நீங்கள் என்ன சார் உங்கள் ஃபோன்லேருந்து எனக்கு வருதுன்னா அவ்வியஸ் இட் பாசிபிள்ங்கிறார் அவர் நம்பர் எனக்கு சைட் ஆகுது. நான் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறேன். என்ன சார் நான் கூப்பிட்டா பேச மாட்டேங்கிறீங்க, ஐஜி கூப்பிட்டா பேசுகிறீங்க. யார்? அந்த செல்ஃபோனை என்கிட்ட வாங்க நம்பர் அந்த எஸ்பி, அவன் சைபர் கிரைம் எஸ்பி. அரை நொடியில் என்னதுலேருந்து ஒரு நம்பரை டவுன்லோட் பண்ணி இன்னொரு நம்பர்லேருந்து எனக்கு கூப்பிட்றான். செல்ஃபோனை கேமராவை இப்படி மேலே வச்சு பெட்ரூம்லேயோ பாத்ரூம்லேயோ வீட்லேயோ கேமரா வெளியில் தெரியாது, தயவுசெய்து வைக்காதீங்க. கேமரா கீழே இருக்கிற மாதிரி வைங்க. ஒரு சின்ன பேப்பரை ஒட்டிக்கிங்க, இல்லைன்னா 2 பக்கமும் கேமரா இருந்தால் ஒட்டிக்கிங்க. இதெல்லாம் சும்மா சொல்லலை. உன்னுடைய செல்ஃபோனில் இருக்கிற வீடியோவை ஆடியோவை இன்னொருத்தனால இயக்க முடியும். 60 லட்சம் ரூபாயில் செல்ஃபோன் என்பது மிகப்பெரிய வரம். ஒழுங்காக உபயோகப்படுத்தினா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ரோமாபுரியில் ரோமில் போப்பாண்டவர் உரையாற்றுகின்றார். தொழுகை கூட்டம், ப்ரேயர்ஸ் சொல்கிறார் அவர். 24 மில்லியன் போப்பாண்டவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இங்கே பேசும்போது கூட போப்பாண்டவர் பற்றிலாம் குறிப்பிட்டாங்க. 24 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் போப்பாண்டவருக்கு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்திற்கு வருகின்ற நேரத்தில் கூட இந்த செல்ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்களே, இது அவர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, பிரீஸ்ட் ஃபாதர் அவங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர் சொல்கிறார், சாப்பிட்ற இடத்துல கூட அதை வச்சுக்கிட்டு முகம் பார்த்து பேசாமல் பண்ணுறீங்களே, இது பெரிய கொடுமையாக இருக்கு இல்லையா? எல்லாரும் பேக்கெட்டில் வந்து ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிறதுக்கு பதிலாக பைபிளை வச்சுக்கோங்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை. நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க. கலைஞர் விளக்க உரை. செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா. செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை. நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க. கலைஞர் விளக்க உரை. செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா. செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை. நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க. கலைஞர் விளக்க உரை. செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா. செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை. நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க. கலைஞர் விளக்க உரை. செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா. செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை. நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க. கலைஞர் விளக்க உரை. செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா. செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை. நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா செயற்கை அறிந்த கடைத்து முலகத்தியற்கை அறிந்து செயல் முயுவ விளக்க உரை நூலறிவால் செயலைச் செய்யும் வகைகளை தறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை பல்வேறு மொழி நாட்டு நூல்களின் வழி புதிய செயல்திறங்களை அறிந்திருந்தாலும் தன் நாட்டின் இயற்கை மக்கள் இயல்பு ஆகியவற்றை அறிந்து அவற்றிற்கு ஏற்பச் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்றவா